வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார்கள். திருக்கூட்டம் என்றால் இந்த உடலை நடத்துகின்ற ஆன்மா என்று சொல்வார்கள். உயிருக்கு உயிராக உள்ளுகின்ற உள்ளே நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆத்மாவுக்கு திரு என்று பெயர். நமக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள், அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அந்த பொருளை விளக்க முடியாது. அது ஒரு கருத்து பொருள். அது ஒரு கருத்து பொருள். இனிப்பு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு கல்கண்டை வாயில் போட்டு பார்த்தா தெரியும். கசப்பு அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும்? ஒரு பாகக்காயை கொடுத்தா அது கசப்புன்னுவோம். அந்த கசப்பை விவரிக்க முடியுமா? இல்லை இனிப்பை விவரிக்க முடியுமா? ரெண்டும் முடியாது. அது ஒரு கருத்து பொருள், நம்ம மட்டும்தான் உணர முடியும். வள்ளல் பெருமானுடைய கூற்று என்ன அப்படின்னா, நாம் எங்கிருந்து வந்தோம், என்னவா இருக்கோம், என்ன ஆக போகிறோம். நாம் வந்த வகையும் தெரியாது, இப்போ இருக்கிற வகையும் தெரியாது, நம்ம போகிற வகையும் தெரியாது. நாளைக்கு இருக்கலான்னு தான் இருக்கோம். நிறைய பேர் இருக்கலான்னு தான் இருக்கிறோம், ஆனால் இருக்கிறாங்களான்னா இல்லை. நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இருந்தாலும் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் இருப்பேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஐயோ நேற்று கூட இல்லை, காலையில் பார்த்தேன் அப்படின்னுவாங்க. அதுக்குள்ளே என்னன்னாரு? ஆக நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நம்முடைய உடலை நாம் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உடலில் உள்ள உயிர் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மரணமில்லாத இந்த உடலை அழிவற்ற தன்மை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய சித்தர்களுடைய மரபு. அந்த வழியிலே தோன்றிய வள்ளல் பெருமானுடைய நிலை. வள்ளல் பெருமான் மற்றவர்களைப் போல அவருடைய உடலை எரிக்கவும் இல்லை, புதைக்கவும் இல்லை. என்ன செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் அவரே சொல்லுவார், இந்த உலகத்தில் எல்லாரும் மண் செய்து கொண்டார்கள், நான் மட்டுமே வான் செய்து கொண்டேன்னார். வான்னா ஆகாயம். இந்த உடலை ஆகாயத்தன்மையாக மாற்றிக்கொள்வது. மண்ணில் கலந்தவர்கள் நிறைய பேர், தண்ணியில் கரைஞ்சாங்கன்னா ஜல சமாதின்னு சொல்லுவாங்க. மண்ணில் கலந்தால் சமாதி. இது மாதிரி நெருப்பில் கலப்பாங்க. இது மாதிரி 5 பூத உடலை 5 நிலைகளிலும் கலப்பார்கள். வள்ளல் பெருமான் மட்டுமே ஆகாயமாக தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால், அது முயற்சி நாம் எடுக்கவே இல்லை. அந்த முயற்சியில் இருந்தால் இந்த உடல் அத்தன்மை பெற்று ஆகாய உடன் பெற முடியும்.